வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பிஹெச்டி, ஸோ இந்தியாவில் பிஹெச்டி பண்ணுறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதே மாதிரி நம்ம அப்ராடில் பண்ணால் அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ், அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நம்ம கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டாக்டர் வர்ஷா பால் இருக்காங்க. ஸோ அவங்க கூட தான் இந்த வீடியோ நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இந்தியாவில் பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் ஒரு பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா? ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். ஜென்ரலி வந்து இப்போ ஹியூமனிட்டிஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா நெட் கேட்பாங்க, இன்ஜினியரிங்காக இருந்ததுன்னா கேட் கேட்பாங்க. ஐஎம்ஜிலாம் பார்த்தீங்கன்னா வந்து சம்டைம்ஸ் கேட் ஸ்கோர் எடுக்கலாம், இல்லைன்னா ஜேஆர்இ ஸ்கோர் எடுப்பாங்க, இல்லைன்னா நெட் எடுப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் த மோஸ்ட்லி த குவாலிஃபைங் எக்ஸாம்ஸ். ஆப்வியஸ்லி அதுக்கு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். இப்போ நெட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 3 வரும். பேப்பர் 1 வரும், பேப்பர் 2 வரும். ஸோ பேப்பர் 1ல வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். பேப்பர் 2 இஸ் வேர் தி டெஸ்ட் யோர் சப்ஜெக்ட் நாலேஜ் எந்த ஃபீல்டு தான். இப்போ எனக்கு எக்கனாமிக்ஸ்னால எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஜென்ரலி குவாலிஃபைங் எக்ஸாம் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணும். எஸ், அதுக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஸ்கோர் இருக்கு. இப்போ அதுவும் டிபெண்ட்ஸ் ஆன் த கேட்டகரி. ரிசர்வ்டுக்கு ஒன்று இருக்கும், ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒரு பெர்சன்டைல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அது பேஸ் பண்ணி தான் கிளியர் பண்ணணும். ஓகே. ஸோ இதே அப்ராடுக்குனா கண்டிப்பாக ஐஎல்டிஎஸ் இருக்கும், இல்லைன்னா ஜிஆர்இ, இல்லைன்னா டோஃபிலா இருக்கும். ஸோ ஐஎல்டிஎஸ்ல சொன்ன மாதிரி 2 இருக்கு, ஜென்ரல் இருக்கு, அப்புறம் ப்ரொஃபஷனல் இருக்கும். ஸோ ஜென்ரல் எல்லாம் அகாடமிக்குன்னு போது 7 பேண்ட் ஸ்கோர் இருக்கணும். ஜேஆர்இ அது நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கோத்தே A லெவல் முடிச்சிருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க லாங்குவேஜ்க்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதான் நான் சொன்னேன், ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டும் ஒவ்வொரு கண்ட்ரியும் டிபெண்ட்ஸ், அந்த மாதிரி தான் இட் ஒர்க்ஸ். யா. ஸோ அதே மாதிரி இப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லைக் ஆஃப்டர் நம்ம 4 இயர் ஆஃப் இன்ஜினியரிங் மினிமம் பண்ணியிருந்தா தான் நம்ம வந்து பிஹெச்டி பண்ண முடியும். இந்த மாதிரி இந்தியாவில் ப்ரொசீஜர். ஸோ இந்த மாதிரி அப்ராடுக்கு என்ன க்ரைட்டீரியா? அப்ராடுக்கும் ஆல்மோஸ்ட் சிமிலர்ல. ஆப்வியஸ்லி அவங்களுக்கு குவாலிஃபைங் ஒரு ஸ்கோர் இருக்கு. ஐ திங்க் இட்ஸ் 7.5% ஏதோ வாங்கணும்னு நினைக்கிறேன். நீங்க 4 வருஷம் பேச்சுலர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா. ஜென்ரலி வந்து பேச்சுலர்ஸா இருந்தாலும் சரி, மாஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, 55%க்கு மேலேயாவது இருக்கணும். லைக் அந்த அப்பதான் யூஜி பிஜியும் 55%க்கு மேலே இருந்தாதான் தே ஸ்பீக்ஸ். ஸோ இது மட்டும் இல்லை, ஜஸ்ட் நாட் த எக்ஸாம்ஸ் ஆர் த மார்க்ஸ் வுட் டூ. ஆப்வியஸ்லி நீங்க நான் சொன்ன மாதிரி நல்ல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் வேணும், ரிசர்ச் ப்ரப்போசல் நல்லா இருக்கணும், பிளஸ் உங்க லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷனும் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். லைக் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம இன்டர்வியூ எக்ஸாம் எழுதணும். ஒரு பர்சன்டேஜ் வந்த பிறகு நெக்ஸ்ட் தான் வந்து ஸ்டேட்மெண்ட் என்னென்ன இருக்கும் அதுக்கப்புறம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கண்டிப்பா எக்ஸாம் பாஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு மினிமம் மார்க்ஸ் இருக்கும். அது யூ ஹேவ் டு கெட் தட். செகண்ட் வந்து இன்டர்வியூக்கு முன்னாடி லைக் இப்போ இது கூட நீங்க அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா. ஒன்று வந்து உங்க டிரான்ஸ்கிரிப்ட்ஸ், ஆப்வியஸ்லி உங்க சர்டிஃபிகேட்ஸ். அது ஒவ்வொரு யூனிவர்சிட்டி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிலவங்க வந்து ஸ்கேன் பண்ணி உங்க சிக்னேச்சரோட அனுப்புத்தாங்க, அந்த மாதிரி டிஃபர்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ்ல நீங்க யாரு, வாட் ஆர் யுவர் எய்ம்ஸ், கோல்ஸ், இந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூட்ல நீங்க ஜாயின் பண்றதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, வாட் இஸ் தட் யூ கான்ட்ரிபியூட் டு த சொசைட்டி, வாட் இஸ் தட் யூ கான்ட்ரிபியூட் டு த காலேஜ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களை அகாடமிக்ஸை தவிர நீங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அதெல்லாம் அதுல ஆட் பண்ணிக்கலாம். மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாதிரி ரிசர்ச் ப்ரப்போசல். அதுதான் உங்களோட தீசஸோட சின்ன தீசஸ் இல்லை, உங்களோட என்ன பண்ண போறீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி எக்கனாமிக்ஸ் எடுத்தேன்னா பெரிய ஒரு அம்பர்லா, அதுக்குள்ள என்ன ஸ்பெஷலைஸ் எடுக்க போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நான் இனிஷியலி ஹெல்த் எக்கனாமிக்ஸ் யோசிச்சுட்டு இருந்தேன், அதுல பிஹெச்டி பண்ணலாம். ஸோ நான் ஜாயின் பண்ணும்போது ஹெல்த் எக்கனாமிக்ஸை பத்தி தான் ஒரு ரிசர்ச் ப்ரப்போசல் கொடுத்தேன். பட் ஆஃப்டர் சம் டைம் அது மாறிட்டு ஐ ஜாயின்ட் another area, that is industrial economics. So generally நம்ம ஜாயின் பண்ணும்போது உங்க ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அதுல என்ன பண்ண போறீங்க, over the period of time you can change, it depends on the supervisor. Like few supervisors வந்து allow பண்ண மாட்டாங்க, few ஏன்னா அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் நாலேஜ் இருப்பாங்க, few will be like okay. அதான் நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டிடியூட், டிபார்ட்மெண்ட், சூப்பர்வைசர் எல்லாமே it matters. ஸோ ரிசர்ச் ப்ரப்போசல் கண்டிப்பாக ஒரு 2 pages ரன் ஆகும். உங்களோட இன்ட்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ரிசர்ச் மோட்டிவேஷன், ரிசர்ச் கேப், என்ன மெத்தடாலஜி, ஃபைண்டிங்ஸ்,
இல்லைன்னா இம்ப்ளிகேஷன்ஸ், கன்க்ளூஷன் மாதிரி ஒரு குட்டி ஒரு டிராஃப்ட் மாதிரி நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ சொன்ன மாதிரி இந்த 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் சொன்னேன், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் சொன்னேன், 3வது ரிசர்ச் ப்ரொபோசல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் 3 பேசிக் லைக் இம்பார்ட்டன்ட் குவாலிஃபைங் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லலாம். 4வது நான் சொல்றது லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன். ஸோ இந்த லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் போது சூப்பர் நீங்க படிக்கிற காலேஜ்ல இருந்து உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது டீச்சர் கிட்ட இருந்து ஹெச்ஓடி பிரின்சிபல் மெயினா பெஸ்ட் யாரு நல்ல டெசிக்னேஷன் அவங்களுக்கு நல்ல ரொம்ப அப்படி எழுதுற லைக் சமன் ஹூ கேன் கான்ட்ரிபியூட் உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க கொடுத்தாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் சொல்லும் போது இப்போ நீங்க வெளியே யூனிவர்சிட்டிஸ்ல அப்ளை பண்ணும்போது அவங்க ரெஃபரன்ஸ் கேட்பாங்க. ஒன்னுல அவங்க காலேஜோ இன்ஸ்டியூட்டோ இல்லைன்னா நீங்க ஒர்க் பண்ற இடமோ கேட்பாங்க. அப்ப அந்த ரெஃபரன்ஸ் டெசிக்னேஷன் இதெல்லாம் கொடுப்பீங்கல்ல, they will contact generally the institute வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. அந்த சூப்பர்வைஸ் ரெஃபரன்ஸ் கொடுத்த சூப்பர்வைசர் பேரோ whatever mentors அவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்பாங்க இந்த மாதிரி எப்படின்னு. சிலது வந்து ஃபார்ம் மாதிரி இருக்கும். ஸோ சூப்பர்வைசர் வந்து அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்கவங்க அது ஃபில் பண்ணணும். சிலது வந்து லெட்டரா வந்து அட்டாச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ பேசிக்லி நீங்களும் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா சம்டைம்ஸ் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு மெயில் போயிருக்குமா போலையான்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால அது செக் பண்ணணும். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ராட்ல லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் இல்லாம எதுவுமே நடக்காது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா உங்களை பத்தி எப்படின்னு, இன்ஸ்டியூட் பத்தியும் தெரியாது. ஸோ யா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்லி இட் பி 2 or 3. ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த இன்டர்வியூ இந்த ப்ராசஸ்லாம் ஒன்ஸ் அட்மிஷன் கிடைச்சோடனே லைக் வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் வி வில் கெட் லைக் இந்தியா அண்ட் அப்ராட்ல? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டி ஒர்க் இன் டிஃப்ரெண்ட் வே. இப்போ பார்த்தீங்கன்னா என்ஐடிலெல்லாம் வந்து ஹாஸ்டல் அண்ட் காலேஜ் ஃபீஸ் கண்டிப்பாக இருக்கும். நான் படித்தது ஐ வாஸ் ஜாயின் இன் இயர் 2017. ஸோ அப்போ வந்து ஐ திங்க் 12,000 என்னமோ இஃப் ஐ ரிமெம்பர் ஒரு per semester ஃபீஸாக இருந்தது. ஸோ என்னோட ஸ்டைஃபண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 30-31 இருந்தது. அப்போ அதில் 12,000 என்னமோ ஐ ஹேட் டு பே த ஃபீ. 10 to 12 இப்போ அவங்க கண்டிப்பாக அவங்க ஏற்றிருப்பாங்க. they would have raised it. IITs also work the same way. ஹாஸ்டல் ஃபீஸும் இருக்கு. பட் அதே வந்து நீங்க ஐஎம்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் கிடையாது. ஃபீஸ்ன்னு ஒரு இதே இல்லை. இட்ஸ் only you get your stipend. So IIMsல stipend ranges around almost 30 first 31 first two years 31 கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து தேர்ட் இயருக்கு அப்புறம் நீங்க காம்ப்ரிஹென்சிவ் முடிச்சிங்கன்னா you will get around 40. Same works with NIT also. ஃபர்ஸ்ட் வந்து JRF ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் கிடைச்சனா 31 இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சீனியர் ஃபெலோஷிப் வரும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 35+ ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 40 வரும். இதே அப்ராட்ல வந்து நீங்க யூரோப் US அந்த மாதிரி பாத்தீங்கன்னா டாலர்ஸ்ல ஐ குட் சே அரௌண்ட் 1300ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 2500 dollars வரும். But again it depends on the university per month where you're placed and things like that. அங்க எப்படி இந்த ஹாஸ்டல் மெஸ்ஸல் அது I think it's mainly most of the universities work நம்மளே தான் own accommodation இருக்கும். So for example இப்ப பாத்தீங்கன்னா சொல்ல வந்தது மறந்துட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சில யூனிவர்சிட்டிஸ் வந்து ஹாஃப் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. லைக் இப்போ நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 இருந்ததுன்னா லைக் ஃபீஸ் அப்படின்னா ஒரு 5,000 மட்டும் லைக் ஹாஃப் ஸ்காலர்ஷிப் கொடுக்குற யூனிவர்சிட்டிஸும் இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் ரெஸ்ட் யூ ஹாவ் டு டேக் கேர் அந்த மாதிரி. ஸோ அதான் சொன்னேன், டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபெலோஷிப்ஸ் ஆல்சோ வாட் யூ கெட். இப்போ டாட் ஃபுல் பிரைட் அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் எல்லாம் பார்த்தீங்கன்னா தி ஸ்பான்சர் யூ கம்ப்ளீட்லி அப்ராட் PhDs they கம்ப்ளீட்லி உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி ஆல்ரெடி ஸ்காலர்ஷிப்ஸ் பத்தியெல்லாம் நாங்கள் செப்பரேட் வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸ்காலர்ஷிப் பற்றி நீங்கள் தெரியணும்னா லைக் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அப்ராட் வந்து இப்போ நிறைய பேர் போய் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி அப்ரோச் பண்ணணும்னா அது எப்படி பண்ணணும்? லைக் ஏன்னா மோஸ்ட்டாக தெரியலன்னா நம்ம ஏதாவது கன்சல்டிங் போய் தான் பண்ணுவோம். சப்போஸ் ஐ வாண்ட் டு டூ இட் ஆன் மை செல்ஃப்னா எப்படி? ஸோ ஜென்ரலி கன்சல்டிங் ஃபர்ம்ஸ் டோன்ட் ஹெல்ப் ஃபார் PhD ப்ராசஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்சல்டிங் ஃபர்ம்ஸ் யூஸ்வலி வந்து மாஸ்டர்ஸோட நிப்பாட்டுறாங்க. இப்போ நான் வந்து கொஞ்ச நாள் அப்ராட் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஐ டிட் மை மாஸ்டர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் இன் சிங்கப்பூர். ஸோ அந்த டைம்ல ஐ வாஸ் PhDக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய கன்சல்டிங் ஃபர்ம்ஸ் அப்ரோச் பண்ணேன். யூஸ்வலி தே ரெக்கமெண்டட் மீ அ கோர்ஸ் கால்ட் அஸ் MRes, தட் இஸ் மாஸ்டர்ஸ் ஆஃப் ரிசர்ச்.
ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க எம்ஃபில் மாதிரி நீங்க கொஞ்ச நாள் அங்க படிச்சுட்டு 1 இயர்க்கு அப்புறம் நீங்க மாத்திக்கலாம் பிஹெச்டி. ஸோ ஜென்ரலி பிஹெச்டிஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா அப்ராட்னா நீங்க உங்க ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் கண்டுபிடிச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியல் எக்கனாமிக்ஸ் சொன்னேன். அப்ப அதுல வந்து சூப்பர்வைசர்ஸ் இப்போ எனக்கு எங்க பிடிச்சிருக்கோம் யூகேன்னு வச்சுக்கோங்க. அதுல எனக்கு ஏதாவது லைக் லண்டன்னு எடுத்துக்கோங்க. அப்ப அதுல வந்து நான் கொஞ்சம் யூனிவர்சிட்டிஸ் பார்த்து இண்டஸ்ட்ரியல் எக்கனாமிக்ஸுக்கு அலைன் ஆகுற ஒரு சூப்பர்வைசரை நான் கண்டுபிடிக்கணும். அது எப்படி பண்றது? அது நீங்க கண்டிப்பா கூகுள் சர்ச் கொஞ்சம் ரொம்ப கடினமே. ஆமா, கொஞ்சம் ரெஃபரன்ஸ் ஒர்க் தான் பண்ணணும். வேற வழியே இல்லை. இது யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. திஸ் இஸ் ஜஸ்ட் தி ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் ரிசர்ச்னு சொல்லலாம். ஏன்னா வந்து சூப்பர்வைசரை கண்டுபிடிச்சிட்டு அவருக்கு மெயில் பண்ணணும். அப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்? எகெயின்ஸ் கொஸ்டின் மார்க், ரைட்? அப்ப கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் வேணும், ரிசர்ச் ப்ரொபோசல் வேணும், ரெஃபரன்ஸ் வேணாம், ரிசர்ச் ப்ரொபோசலும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் வேணும்னா டிரான்ஸ்கிரிப்ட்ஸ். பட் நான் சொன்ன மாதிரி டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் நமக்கு தான் நிறைய இருக்கு, 10th 12th எல்லாம் இருக்கும். ஸோ நீங்க அது அட்டாச் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணுங்க. பட் அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கணும். அது ஒரு 3 பேராகிராஃப்ல நீங்க யாரு என்ன அகாடமிக் பேக்ரவுண்ட்னு சொல்லி அவங்களுக்கு அப்ரோச் பண்ணீங்கன்னா அப்படிதான் இட்ஸ் ரியலி சம்டைம்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நியூசிலாண்டில் ஐ வாஸ் ட்ரைங். லக்கிலி யூனிவர்சிட்டி ஆஃப் கேன்டர்பரியில வந்து எனக்கு கிடைச்சது லைக் பட் ஹாஃப் ஸ்காலர்ஷிப் தான். ஸோ இனிஷியலி நான் வேற ஒரு சூப்பர்வைசர் தான் வந்து மெயில் போட்டிருந்தேன். பட் ஹி வாஸ் வெரி ஸ்வீட் அண்ட் அவரை வந்து எனக்கு வேற ஒருத்தவங்கள ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஆச்சுன்னா கூட இட்ஸ் நைஸ். இதுக்கப்புறம் இதோட முடியாது. செகண்ட் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். கண்டிப்பா இன்டர்வியூ வந்து கேட்பாங்க உங்க பேசிக் மெயில் போற அந்த ப்ரொஃபசர் ஃபர்ஸ்ட் யூ நீட் டு அக்செப்ட். அதுக்கு அப்புறம் தான் process ஸ்டார்ட் ஆகும். ஆமா, அதுவே it will take a lot of time. Not everyone would respond. So இந்த மாதிரி இருந்ததுன்னா I would recommend உங்க இன்ஸ்டிடியூட் மெயில் ஐடிஸ்ல இருந்து அப்ரோச் பண்ணி பாருங்க. இப்போ நீங்க மாஸ்டர்ஸோ பிடெக்கோ பண்ணும்போது அந்த இன்ஸ்டிடியூட் மெயில் ஐடினா they trust. ஏன்னா அந்த பிரச்சனை வந்து இப்போ நிறைய ஸ்பேம் இதெல்லாம் வரதுன்னா they don't trust people. ஸோ இதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன், பிஃபோர் ஈவன் யூ ஆர் ஸ்டார்டிங் யுவர் பிஹெச்டி கண்டிப்பா நீங்க கொஞ்சம் பேப்பர்ஸ்லாம் எழுதுங்க, கான்ஃபரன்ஸ்ல போங்க. நெட்வொர்க்கிங் ஆல்சோ சம்டைம்ஸ் பிளேஸ் அ ரோல். ஏன்னா ஒரு ப்ரொஃபஸரை மீட் பண்ணி நம்மளே கேட்கலாம், சார் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண முடியுமா? ஸோ தட் ஆல்சோ ஒர்க்ஸ். இது நான் வந்து அப்ராட் ஒன் ஏரியா சொன்னது, லைக் இந்த மாதிரி சூப்பர்வைசர் நீங்க கான்டாக்ட் பண்ணி. ரெண்டாவது இன்னொன்னுன்னா ப்ராஜெக்ட் இருக்கும். ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் இந்த பர்டிகுலர் கிளைமேட்டுக்கு வந்து நாங்கள் ஸ்காலர்ஷிப்ஸ் கிளைமேட் ரிலேட்டடா ரிசர்ச் ப்ரப்போசல்ஸ் நாங்கள் கேட்குறோம் அப்படி சொல்லிட்டு கூட அப்ரோச் பண்ணலாம். அது வந்து ஆனா வந்து உங்க டாபிக் அதே இருக்கணும்னு இல்லை. பட் தென் யூ ஹாவ் டு பெண்ட் இன் டு தேர் டாபிக் வாட் தே வாண்ட். அவங்களுக்கு கிளியரா ஐடியா இருக்கும். அந்த இதுக்கு நீங்க அதே மாதிரி மேட்ச் ஆகணும். அதுதான் பிரச்சனை. ஸோ மேட்ச் ஆச்சுன்னா யூ கேன் கோ அஹெட் வித் இட். ஜென்ரலி அப்ராட் பிஹெச்டி it will take a lot of time. It will take at least ஒரு 6 months to 1 year ஆகும் அந்த அப்ரோச் பண்ணி எல்லாம் செட் ஆகி வரதுக்கு. உங்களுக்கு ஏதாவது லைக் குவைரிஸ் பிஹெச்டி அப்ராட் பண்ணணும், இந்தியா பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஆல்வேஸ் காண்டாக்ட் மீ. வி ஹேவ் அ மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். கண்டிப்பாக நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஐ வில் ஹெல்ப் யூ டெஃபினெட்லி. எஸ். ஓகே. ஸோ இவ்வளோ ப்ரொசீஜர் தாண்டி நம்ம வந்து பிஹெச்டி பண்ணுறோம் லைக் எதர் இன் இந்தியா ஆர் அப்ராட். ஸோ அப்படி பண்ணும்போது அந்த 5 years ஆர் 6 years அந்த ஜேர்னி இருக்கும்ல. ஸோ அந்த ஜேர்னியில் வந்து என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்தியாவில் பண்ணுறதுக்கும் அப்ராடில் பிஹெச்டி பண்ணுறதுக்கும்? இப்போ அப்ராட் பண்றதுன்னா கண்டிப்பா இட் இஸ் லைக் நோ ஸ்பூன் ஃபீடிங் அட் ஆல். யாருமே உங்களுக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க. அதனால தான் எவ்ரி டைம் இப்போ நீங்க வந்து லைக் ஐஎம்ஸ் ஐஐடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிஹெச்டிஸ் ஃப்ரம் அப்ராட் தே ஸ்பீக் ஆஃப் இட் செல்ஸ். ஏன்னா வந்து எந்த ஸ்பூன் ஃபீடிங்கும் வேற எந்த ஒர்க்கும் இருக்காது. ஜஸ்ட் அகாடமிக்ஸ், பியூர்லி அகாடமிக்ஸாக இருக்கும். இப்போ நீங்கள் அகாடமிக் ரைட்டிங் கற்றுப்பீங்க. இப்போ நான் வந்து சிங்கப்பூர் போய் போனேன். ஐ டிட் அ ஸ்மால் கோர்ஸ் விச் இஸ் மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன். இனிஷியலி எனக்கு அந்த டிரான்ஸ்லேஷன் சுத்தமாக புரியல. லைக் நம்ம வந்து we are used to certain style and way of learning. ஓகே, இப்போ வந்து நம்ம புக் எடுக்கிறோம், படிக்கிறோம், அதுதான் எழுதுறோம். ஆனா அங்க போனா அது வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. கிரிட்டிக்கல் திங்கிங்கா இருந்தது. நிறைய அகாடமிக் ரைட்டிங் பத்தி கத்துக்கிட்டேன். சம்திங் கால்ட் ரெஃபரன்ஸ் ஸ்டைல். இப்போ ஏபிஏ, எம்எல்ஏ இந்த மாதிரி புதிய நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு. அதெல்லாம் அங்க போனதான் நானே கத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் பேசிக்கா அங்கேயும் இருக்கும். இப்போ வந்து இந்தியால பண்ணும்போது கொஞ்சமா நம்ம சூப்பர்வைசர்ஸ் கொஞ்சம் அங்க வந்து அதை எதிர்பார்க்கவே முடியாது. புக்ஸ் கொடுப்பாங்க, நீங்களே கத்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பிளஸ் அப்ராட்ல ஆப்வியஸ்லி யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யோர் செல்ஃப் ஆல்சோ. இந்த சென்ஸ் லைக்
நீங்க வந்து லைக் குக்கிங் எவ்ரிதிங் இஸ் தேர். அந்த மெஸ்ன்னு ஒரு சிஸ்டமே அங்க கிடையாது. கேன்டீனும் அந்த மாதிரி எந்த சிஸ்டமும் கிடையாது. ஸோ யூ ஹேவ் டு லேர்ன் ஹவ் டு குக், ஹவ் டு லிவ், ஹவ் டு ஸ்டடி. யா, எவ்ரிதிங் இஸ் லைக் ஆன் யுவர் ஓன். ஸோ அதுதான் பேசிக் ஒரு சேலஞ்சுன்னு சொல்லலாம். அப்புறம் லைக் இப்போ சில பேர் எப்படின்னா யூஜிக்கு அப்புறம் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு மேபி லைக் டியூ டு ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்க்காண்டி ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ண நினைப்பாங்கல்ல. வெதர் இஸ் இட் பாசிபிள் லைக் நான் மேபி யூஜியில் இன்ஜினியரிங்கோ இல்லை ஆர்ட்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறேன், அப்புறம் கொஞ்ச நாள் ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணுறேன், அதுக்கப்புறம் எனக்கு திடீர்னு பிஹெச்டி பண்ணணும்னு தோணி ஐ ஆம் ஸ்டார்டிங். அப்போ என்னால் தே வில் டேக் மீ ஆஸ் அ பிஹெச்டி ஆஸ்பிரண்ட். கண்டிப்பா அது ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லை. நான் சொன்ன மாதிரி அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா சொன்னல எக்ஸாம், அதுதான் முக்கியமே தவிர இதுக்கும் அதுக்கும் லைக் தட் வில் நாட் பி. ஏன்னா நிறைய பேர் பார்ட் டைம் பிஹெச்டிஸும் பண்றாங்க. பட் பார்ட் டைம் பிஹெச்டி அப்ராட் நான் அது வரைக்கும் அப்படி கேள்விப்பட்டது. லைக் இஃப் யூ செட்டில்டு இந்தியால எப்படி அப்போ இந்தியால பார்ட் டைம் பிஹெச்டி எவ்ரிவன் வெல்கம்ஸ். வாட் ஐ எம் இது தனியாவே ஒரு வீடியோ பண்ணேன், ஃபுல் டைம் PhD versus பார்ட் டைம் PhD. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா பார்ட் டைம் PhD சொன்னப்போ நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. இப்போ NITல இருக்கு, IIMsல இருக்கு, NITsல இருக்கு, இல்ல NITல இருக்கு, பார்ட் டைம் PhDs இருக்கு. ஐ திங்க் IIT இருக்குன்னு தெரியல, ஐம் நாட் ஷுர். பட் NITல எனக்கு கண்டிப்பா தெரியும். அண்ட் NITல என்னோட கூட இருந்த கோலீக் வந்து he was working in one of the IT companies. ஸோ அவருக்கு வந்து அதே இதையும் he was like managed really well. ஓகே, லைக் எஜுகேஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அப்போ அதுக்கப்புறம் லைக் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கும்போது லைக் இந்தியாவில் நம்ம முன்னாடி ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம் என்னென்னன்ட்டு. பட் அப்ராட்ல நம்ம பிஹெச்டி முடிச்சா லைக் என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்? அது வந்து நீங்கள் அங்கே செட்டில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆஃப்கோர்ஸ் வந்து அங்கே பிஹெச்டி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக it speaks of itself. Like இப்போ நீங்கள் இந்தியாவுக்கு வரீங்கன்னா நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் they do welcome. ஃபார் எக்ஸாம்பிள் IIMs இருக்கு, கிரியா யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க ரொம்ப வெல்கமிங். ஈவன் NITs கூட இப்போ நிறைய பிஹெச்டி அப்ராட்லேருந்து பண்ணி இங்கே செட்டில் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ரெண்டாவது எல்லாமே அவங்களே பண்றாங்க. அது ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி போஸ்ட் டாக்டரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு போகலாம். நிறைய பேர் வந்து எக்கானமிஸ்டா, அனலிஸ்டா, இல்லைன்னா கார்பரேட் செக்டர்ல கூட போறவங்களும் இருக்கு. லைக் பிக் லெவல்ஸ் ஆன் பிக் நோட். இல்லைன்னா வந்து நான் சொன்ன மாதிரி வேர்ல்ட் பேங்க்ல எக்கானமிஸ்டா, அந்த மாதிரி ரிசர்ச் அனலிஸ்டா, எப்படி வேணாலும் இட் டிபெண்ட்ஸ் சொன்ன மாதிரி. ஸோ மெயினாக இப்போ பிஹெச்டி பண்ணணும்னா லைக் விசா ப்ராசஸ் இருக்கும். ஸோ இது 5 இயர்ஸா 6 இயர்ஸா நமக்கு தெரியாது. ஸோ அப்போ இதுக்கு என்ன மாதிரி விசாஸ் இருக்கும், லைக் விசா ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் விசா ப்ரொசீஜர் வந்து அக்செப்டன்ஸ் லெட்டர் வரணும் இன்ஸ்டியூட்லேருந்து. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லைக் அந்த என்ன எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் IELTS அந்த இது கேட்பாங்க, அகாடமிக் ட்ரான்ஸ்கிரிப்ட் கேட்பாங்க. மெயினாக வந்து கொலாட்ரல் செக்யூரிட்டி செக் பண்ணுவாங்க. லைக் எவ்வளோ பேங்க் அக்கௌண்ட், ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் மெயினாக செக் பண்ணுவாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக லைக் இன்டாக்டாக இருந்ததுன்னா அப்புறம் அவங்க வந்து அவங்க பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க. லைக் கிரிமினல் பேக்ரவுண்ட் ஆஃபென்ஸ் அந்த மாதிரி அது இது செக் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரலி வந்து இந்த டைம் தான் ஆஃப்கோர்ஸ் நமக்கு வந்து யாரா ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் தோணும். பட் ஜென்ரலி இன்ஸ்டியூட்ஸ், யூனிவர்சிட்டிஸ் தேர் வெரி ஃப்ரெண்ட்லி. யூ கேன் ஆல்வேஸ் மெயில் them and ask. They're like very broad-minded to help you on that. ஸோ மோஸ்ட்டாக எல்லா பாயிண்ட்ஸும் டிஸ்கஸ் ஒன்று ஹெல்த் இன்சூரன்ஸ் அதுவும் அவங்க செக் பண்ணுவாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்களுக்கு அது எவ்வளோ கிளைம் ஆகுது அது வந்து செக் பண்ணுவாங்க. அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஐ திங்க் வி ஹவ் டிஸ்கஸ் லைக் ஆல் தி ஆஸ்பெக்ட்ஸில் மோஸ்ட்டாக. இதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் யூ கேன் ட்ராப் இன் கமெண்ட்ஸ் ஆர் நீங்கள் டேரெக்டாக உங்கள் லிங்க்டின்ல ரீச் அவுட் பண்ணி கூட டவுட்ஸ் கேட்டுக்கலாம். I hope this video is really helpful for you. So வேறு ஏதாவது நீங்கள் PhD related videos மேக் பண்ணாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். Thank you. Don't worry. Be happy.